ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா குந்துங்கால் போகிறோம். குந்துங்கால் கடற்கரை. குந்துங்கால் வந்து நம்ம பாம்பன்லேருந்து சரியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் குள்ளைக்கு இருக்குது. குந்துங்காலுங்கிறது குந்துங்கால் ஒரு துறைமுகம் இருக்குது. அங்கே வந்து மீன்பிடி துறைமுகம் ராமேஸ்வரம், தங்கச்சிபுரம், மண்டபம், பாம்பன் மாதிரி குந்துங்காலில் ஒரு மீன்பிடி துறைமுகம் இருக்குது. இங்கேயும் நிறைய பலதரப்பட்ட மீன்கள் வந்து இங்கேயும் வருது. இங்கேயும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இங்கேருந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு தான் நம்ம அப்படியே குள்ளே போய்கிட்டு இருக்கோம். குந்துங்கால்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா குள்ளைக்கு ஒரு தீவு இருக்குது. தீவு ரொம்ப அழகாக தெரியும். அங்கே அப்படியே சுற்றி பார்க்கலாம். இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குருசடை தீவு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். லாங்கில் இருக்குது. குருசடை தீவுக்கு போகிறதுக்கு போட்டிங் உண்டு. இந்த போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற இடம் தான் நம்ம பார்க்குறோம்ல. விவேகானந்தருடைய அந்த மணிமண்டபம் பக்கத்தில் இருக்குது. விவேகானந்த மணிமண்டபம் பக்கத்தில் வந்து அந்த போட்டிங் வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 2 மணி வரைக்கும் இந்த போட்டிங் நடக்கும். கண்டிப்பாக ராமேஸ்வரம் வரவங்க கண்டிப்பாக அந்த போட்டிங்கை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா என்டர்டைன்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இது குந்துங்கால் ஹார்பருடைய இந்த அவுட்ரு ஏரியா. இதில் பார்க்குறோம் அப்படின்னா இல்லை கூண்டு மாதிரி செஞ்சுருப்பாங்க. இது எல்லாமே இந்த மீன்பிடி தடை காலங்களில் மீன் இனப்பெருக்கத்துக்காக இந்த கடலுக்குள்ளே இந்த கூண்டுகளெல்லாம் இறக்குவாங்க. இதில் வந்து மீன்கள் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாரனாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக இது எல்லாமே இந்த இடத்துல செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே கடலுக்குள்ளே கொண்டு இறக்குவாங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.